தேவன் எனக்கு தந்த தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், தங்கைகள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லோருக்கும் புது வருட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ், காட் பிளஸ். இந்த வருஷம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதத்தின் வருஷமாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மழையின் மத்தியிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நனைந்து கொண்டு ஒரு அம்மா வந்து தொட்டு பாருங்கன்றாங்க. முழுக்க முழுக்க நனைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு இங்கே நனையாமல் இருக்கிறீங்க வீட்டுக்குள்ளாரையே. நான் இவ்வளோ தூரம் அதுக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க, நானும் நினைக்கிறதா? என்ன ஆசை பாருங்க. ஆமாம், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் யாராவது தூங்கினாங்கன்னா நல்ல கொஞ்சம் முழிப்பு வர மாதிரி தட்டி கொடுத்து, உங்களுக்கு வார்த்தை வரப்போகுது, கெட் ரெடின்னு சொல்லுங்கள். ஆயத்தப்படுங்க, உங்களுக்கு வார்த்தை வரப்போகுது, தயாராகுங்கன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் பேசும்படிக்கு எனக்கு உயிருள்ள வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஆமாம், ரொம்ப ஆசையாய் உங்களோடு கூட பேசும்படிக்கு கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனங்களை, வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு உண்டாயிருக்குமானால் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காகவே என்று எடுத்துக்கொள்ள உங்களை அழைக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். உங்கள் உள்ளத்திலே ஒரு பரவசம், இது உனக்குத்தான், உனக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாரானால் எழும்பி நின்று, அப்படியே எழும்பி நின்று நன்றி இயேசுவேன்னு சொல்லிட்டு உட்காருங்க. The wait is over. The wait is over. காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. சொல்லுங்கள், காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. பின்னால் இருக்கவங்கள சொல்லுங்களேன், காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம், யோசுவா 1வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நோக்கி சில வருஷங்களுக்கு முன்பதாக மும்பைக்கு நான் ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். ஊழியத்தின் கடைசி நாள் என்னை அழைத்த ஒரு ஊழியர், அவர் என்ன செய்தார், பாஸ்டர் இன்னைக்கு இரவு கூட்டத்தை முடித்துவிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் கொடுக்க விரும்புகிறோம், ஒரு ஹோட்டலுக்கு நாம் போக போகிறோம் என்று சொன்னார். ஒரு ஹோட்டலுக்கு நாம் போக போகிறோம். நான் சொன்னேன், வேண்டாம், வீட்டில் வச்சு சாப்பிடுவோம், எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோமேன்னு சொன்னார். சரி, அதுவும் சரிதான் சொல்லி அவர் மாலை 5 மணிக்கு அந்த ஹோட்டலுக்கு சில சிக்கன் வகைகளை அவர் ஆர்டர் செய்தார். சில சிக்கன் வகைகள் நம்ம ஊர்லலாம் அது லேஸில் கிடைக்காது. அப்படிப்பட்ட சிக்கன் வகைகளை அவர் ஆர்டர் செய்தார். இரவு 9:30க்கு வந்து வாங்கிக் கொள்வதாக
ஆர்டர் செய்தார். அப்படியே 9:30 உங்களுடைய டைம், டெலிவரி டைம் 9:30 என்று சொல்லி அவருக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டது. 9:25 நானும் அவரும் சென்று விட்டோம், அந்த ஹோட்டலுக்கு சென்று விட்டோம். அந்த ஹோட்டலிலே அந்த டெலிவரி செக்ஷன்லே இருந்த ஒரு லேடி ஒலிவியா அவரிடத்தில் இந்த போதகர் சென்றார். இந்த சகோதரர் சென்று அவரிடத்தில் டோக்கன் நம்பர் இவ்வளோ, 9:30 வர சொன்னீங்க, ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டார். அதற்கு அந்த லேடி சொன்னாங்க, ஒலிவியா சொன்னாங்க, கொஞ்சம் பொறுத்திருங்கன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் வெயிட், கொஞ்சம் பொறுத்திருங்கன்னு சொன்னாங்க. சரி, கொஞ்சம் பொறுத்திருக்க சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஒரு ஸ்வீட் கொண்டு வர சொன்னார். அங்கே டேபிளில் உட்காந்து நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். 23 நிமிஷங்கள் கடந்து விட்டது. இந்த 23 நிமிஷங்களிலே வேறு சிலரெல்லாம் வந்து டோக்கனை கொடுத்து அல்லது நம்பரை சொல்லி ஆர்டரை வாங்கிட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து கார்லேருந்து இறங்கி வந்து அந்த ஹோட்டலில் எல்லாம் வாங்கிட்டு போகிறத இவர் அப்படி திரும்பி பார்க்குறார். ஒவ்வொருவரும் வந்து வாங்கி கொண்டு போகிறார்னு சொல்லி 20 நிமிடங்களுக்கு மேலாகி விட்டதேன்னு சொல்லி அவர் எண்ணி நேர அந்த ஒலிவியாவிடத்தில் போனார். ஒலிவியா மீண்டும் சொன்னார், ப்ளீஸ் ஜஸ்ட் வெயிட், கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று சொன்னார். கொஞ்சம் பொறுங்கள் என்று சொன்னார். 23 நிமிஷங்களுக்கு அப்புறம் தான் இவர் ஆர்டர் செய்த உணவு இவருக்கு கிடைத்தது. 23 நிமிஷங்கள் ரொம்ப டென்ஷனா அவர் அந்த உணவுக்காக அவர் காத்திருந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் கர்த்தரிடத்திலே ஒரு காரியத்திற்காய் ஜெபித்தீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களிடத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஜஸ்ட் வெயிட், கொஞ்சம் பொறுத்திரு. என்று சொன்னாலும் மற்றவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதை, சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை உங்கள் கண்கள் காணும்போது, அவர்கள் கேட்டது கிடைத்து விட்டது என்று சொல்லதை கேட்கும் போதும் அவர்களுக்கு சுகம் உண்டாகிறது. அவர்கள் நினைத்தபடியே கேட்டபடியே திருமண காரியங்கள் வாய்க்கப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அவர் பெற்றுக்கொள்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கர்த்தர் கொஞ்சம் பொறு என்று சொல்லி சொன்னாரே என்று ஒரு விதமான ஒரு விரக்தி நிலை, சலிப்பின் நிலை உங்களுக்கு உண்டாகிறது. கர்த்தருக்கு இட் இஸ் வெரி ஹார்ட் டு வெயிட் ஆன் காட். கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இன்றைக்கு தேவ பிள்ளைகள் மத்தியிலே காணப்படுகிறது. என் ஜெபத்திற்கு பதில் தரும் வரைக்கும் கர்த்தருக்கு காத்திருப்பது, என் வியாதியின் மத்தியிலே சுகம் கிடைக்கும் வரைக்கும் கர்த்தருக்கு காத்திருப்பது, ஊதாரி மைந்தர்கள் என் வீட்டில் ரட்சிக்கப்படாத கெட்ட குமாரர்கள் மனம் திரும்புவதற்காய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது, குடிகார கணவன் மனைவியோடு கூட சேர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி இந்த மனைவி தன்னுடைய கணவனுக்காய் கர்த்தரிடத்திலே காத்திருப்பது, பல நாளாய் இருக்கிற பலகீனங்கள் மாறி சுகம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி சுகத்திற்காக கர்த்தரிடத்திலே காத்திருப்பது கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு கால் நீங்கள் கர்த்தரிடத்திலே கேட்ட ஒரு விண்ணப்பத்திற்காக, ஒரு காரியத்திற்காக 12 மாதங்கள் காத்திருந்திருக்கலாம், 52 வாரங்கள் காத்திருந்திருக்கலாம், 365 நாட்கள் காத்திருந்திருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் கர்த்தருடைய திருமண காரியமோ, அது வேலை விஷயமோ, கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த வருஷம் கடந்த 2020 வருஷம் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி
எதிர்பார்த்திருந்த ஒரு காரியத்திற்காக, கர்த்தர் உங்களுக்கு வாக்களித்த ஒரு காரியத்திற்காக எதிர்பார்த்து அந்த காரியத்திற்காக மாத கணக்கிலே வாரக்கணக்கிலே நீங்கள் காத்து கொண்டவர்களாய் காத்திருக்கிறவர்களாய் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இந்த வருஷத்தின் முதல் நாளிலே முதல் மணி வேளையிலே தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு வார்த்தையை கொடுத்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர்கள் அறிய வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். The wait is over. உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? என் காத்திருப்பு சொல்லுங்கள், என் காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. சத்தமா சொல்ல, என் காத்திருப்பு, சத்தமா, என் காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. நீங்கள் நான் சொல்லுவதை நீங்கள் நம்பவில்லையானால் வேத வசனத்தை ஆதாரமாய் காட்டி நீங்கள் நம்பும்படிக்கு வேத வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். வாசிக்கப்பட்ட இந்த வசனம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருட காலம் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். 40 வருட காலம். அந்த 40 வருட காலமும் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த காலம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக காத்திருந்த வருடங்களாக இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் இடத்திலே ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். கடந்த வாரங்களிலே அதை கொடுத்து செய்தி எடுத்திருக்கிறோம். உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. 15வது அதிகாரத்திலேயே முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் அவர் வாக்களித்திருந்தார். உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், அந்த தேசத்தை சுதந்திரமாக தருவேன் என்று சொல்லி வாக்களித்திருந்தார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். கவனிங்க, God made a covenant with Abraham. God made that promise with Abraham. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். கவனிங்கள், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதே வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கிற்கும் கொடுத்தார். அதே வாக்குத்தத்தத்தை அவருடைய மகன் யாக்கோபுக்கும் உறுதிப்படுத்தினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 7 முறை வேதத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்று 7 முறை சொன்னார். கொடுப்பேன் என்று நான் உங்களுக்கு சொன்ன தேசத்தை நீங்கள் சொந்தமாக்கி நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா, the problem was not with the promise but with the people. பிரச்சனை என்னன்னு சொன்னா, வாக்குத்தத்தத்தில் பிரச்சனை கிடையாது, மக்களிடத்துல தான் பிரச்சனை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஒவ்வொரு ஸ்டெப்பாய் உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க. பக்கத்தில் தூங்குனாங்கன்னா தட்டுங்க. இந்த நேரத்தில் தூங்குனீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துருவாடான்னு சொல்லுங்க. The problem was not with the promise but with the people. பிரச்சனை வாக்குத்தத்தத்தில் அல்ல, பிரச்சனை மக்களிடத்துல தான். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள், நேரம் இல்லை. என்னாகமத்தின் புத்தகத்திலே 14வது அதிகாரத்திலே, உடனே இப்போ எடுத்து வாசித்துக்கிட்டு இருக்காதீங்க. ரைட், என்ன கவனிங்க, ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம என்ன கவனிங்க. தேவ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தர் தருகிற வார்த்தைகளை அப்படியே தீர்க்கதரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். என்னாகமத்தின் 14வது அதிகாரத்திலே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு 20 நாள் பயண தூரத்திலே அவர்கள் நெருங்கி வந்தார்கள். 20 நாள் தான். 20 நாள்ல அந்த தேசத்துக்கு போயிடலாம். தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் வேணா அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு உங்க ஜனத்துக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். மோசே
ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதரை தலைவனை தெரிந்தெடுத்து நீ 12 பேரை வேவு பார்த்து வர சொல்லு. தேசம் எப்படிப்பட்டதோ, வளமானதோ இளப்பமானதோ, தேசத்தின் விருட்சங்கள் எப்படிப்பட்டது, தேசம் எப்படிப்பட்டது, பாலும் தேனும் மெய்யாகவே ஓடுகிறதோ என்று சொல்லி பார்க்கும்படியாய் தேசத்தின் பட்டணங்கள் எப்படிப்பட்டது, தேசத்தின் மதில் எப்படிப்பட்டது, ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், எல்லாவற்றையும் பார்த்து வர சொல்லு, ஆசை வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா 12 பேர் போனதுல 2 பேர் மாத்திரம்தான் நேர்மறையா சொன்னாங்க. 10 பேர் பயந்து அவர்கள் ராட்சதர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவங்கள பார்க்கும்போது எங்களே வெட்டுக்கிளிகளாகவே உணர்ந்தோம். அப்படியே காலில் கீழே போட்டு நசுக்குன்னு ஒரே நசுக்கிடுவான். அவ்வளோ பெரிய பயங்கரமான ஆட்களாக இருந்தார்கள், நெடிய ஆட்கள், ராட்சதர்களாக இருந்தார்கள் என்று பயந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் 20 லட்சம் மக்கள், கவனிங்க நான் சொல்லுகிறது, 20 லட்சம் மக்களும் அந்த 10 பேர் சொன்ன வார்த்தையை கேட்டு கர்த்தர் உள்ளே கோயின், உள்ளே போங்க, 20 நாள் தாண்டா உள்ளே போங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டும் கீழ்ப்படியாமல், பயத்தின் நிமித்தமாக கீழ்ப்படியாமல் போனார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். Although the promise is ready for them, they are not ready for the promise. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற ஆயத்தமாய் இருந்தாலும் அவர்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள ஆயத்தமாய் இல்லை. ராமன் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே 20 நாளிலே போக வேண்டிய அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு 40 வருடங்கள், கவனிங்க நான் சொல்றேன், 40 வருடங்கள் 20 லட்சம் பேர்ல கானான் தேசத்துக்குள்ளார போனவங்க 2 பேர் தான். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் வாசித்து பார்த்தேன், மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. 20 லட்சம் பேர்ல 2 பேர் தான். அந்த 2 பேர் தான் வேவு பார்த்து வந்து நேர்மறையாய் சொன்னவர்கள். யாருங்க? யோசுவாவும் காலேபும். அந்த 2 யோசுவாவையும் காலேபையும் தவிர மற்ற எல்லாரும் வனாந்தரத்திலேயே பிரேதங்கள் செத்து விழுந்தன. ஒருத்தர் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்கல தெரியுமா? கீழ்ப்படியாமல் போனார்கள், பயந்து கீழ்ப்படியாமல் போனார்கள். சொல்லுங்க, பயந்து கீழ்ப்படியாமல் போனார்கள். எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் எங்கள் சாக கொடுக்கவா வந்தோம் என்று சொன்னார்களே, அப்படி அல்லடா, உன் பிள்ளைகள் எல்லாரும் வாழ வைக்கவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அப்படி சந்ததி எல்லாம் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக. ஆமென் சொல்வீங்களா? வேற யாருமே சாகல. அந்த 20 லட்சம் மக்கள் மாத்திரம் செத்தாங்க. அந்த 20 லட்சம் மக்களுடைய பிள்ளைகள் ஒருத்தர் கூட சாகல. ஏன்னா அவங்க கீழ்ப்படியாமல் போகல. அவர்கள் எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். இப்போ கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக அவங்க தேசத்துக்கு சமீபமா வந்துட்டாங்க. எல்லையில் வந்து நிற்கிறாங்க. they were at the brink of the promised land. அந்த கானான் தேசத்தின் எல்லையில் வந்து அவர்கள் பாளையம் இருக்கிறார்கள். இப்ப கர்த்தர் மோசேயின் இடத்துல வருகிறார், மன்னிக்கவும் யோசுவாவிடத்தில் வருகிறார். கர்த்தர் யோசுவாவிடத்தில் வந்து என்ன சொல்கிறார்? ஜாஷுவா, the wait is over. நீ காத்திருந்த 20-40 வருஷமா நீங்கள் காத்திருந்தது, அந்த காத்திருப்பு முடிவுக்கு வந்தது என்று சொல்கிறார். ஆமென் சொல்வீங்களா? It is time for you to cross over Jordan the river. It is the time for you to cross over it. யோர்தான் நதியை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அந்த
அந்த கூட்டத்தில் அத்தனை லட்சம் பேர்ல யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்களிலே உயிரோடு இருக்கிறவர்கள். They were the only two people alive that were alive. மற்றவங்க எல்லாம் வனாந்தரத்தில் பிறந்தவர்கள். இந்த யோசுவாவுக்கும் காலேபுக்கும் நல்லாவே தெரியும், நம்மோடு கூட எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே செத்து போயிருக்க. கவனிங்க, வனாந்தரத்திலே செத்து போயிருக்க. நம்ம 2 பேரும் மாத்திரம் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு கால் வைக்கிறோம்னு சொன்னா ஒரே காரணம் என்ன தெரியுமா? ஒரே காரணம், வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து கீழ்ப்படிவதிலே. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், புது வருஷத்துக்குள்ளார வந்து நிற்கிறோம். இந்த வருஷத்துல கர்த்தர் சொன்ன உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறுவதை நீங்கள் காண வேண்டுமானால் கீழ்ப்படிதல். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கீழ்ப்படிதல் உடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, அந்த ஜனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இல்லாதவர்கள் என்று இவர்களுக்கு யோசுவாவுக்கும் காலேபுக்கும் நன்றாகவே தெரியும். எப்படிப்பட்ட வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்றும் இருதய கடினம் உள்ளவர்கள் என்பதையும் யோசுவாவும் காலேபும் நன்றாக அறிந்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். யோசுவாவுக்கும் காலேபுக்கும் மிக மிக இன்னொரு காரியம் நன்றாக தெரியும். என்ன காரியம் தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன காரியம் தெரியுமா? Our delay was based on our disobedience. Our delay was based on our disobedience. காலதாமதம் என் கீழ்ப்படியாமை நிமித்தமே. எல்லாரும் சொல்லுங்கள், பின்னால் இருக்கவங்க சொல்லுங்க, காலதாமதம் என் கீழ்ப்படியாமை நிமித்தமே. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதிலே காலதாமதம் ஏற்படுமையானால் அதற்கு முழு முதற் காரணம் உங்கள் கீழ்ப்படியாமையே. காதுல விழுவுதா? தெளிவா விழுவுதா? ஆமா. ஏதாயிலும் ஒரு வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாவதில்லை. வாக்களித்தவர் ஒரு நாளும் பொய் சொல்வதில்லை. ஆனால் வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதில் கால தாமதம் ஏற்பட்டால் அதற்கு முழு முதல் காரணம் ஏதாகிலும் ஒரு விதத்தில் உங்கள் கீழ்ப்படியாமையே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. Whenever you disobey God, there is a cause. கவனிங்க, whenever you disobey God, there is a cause and a consequence. Every time, ஒவ்வொரு முறையும் நீங்கள் கீழ்ப்படியாத போகும்போதும் ஒரு பின் விளைவை நீங்கள் சந்திக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஒவ்வொரு முறையும், every time you disobey God, there is a cause and a consequence. Every time. Again, I would like to say every time. மறுபடியும் மீண்டும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு முறையும் நீங்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது அதனுடைய பின் விளைவை நீங்கள் அனுபவிக்கவே செய்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமா. நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம்? பிசாசு தான் தடை பண்ணுகிறான்னு சொல்லி நினைக்கிறோம். பிசாசெல்லாம் தடை பண்ணுகிறது கிடையாது. நீங்கள் தான், உங்கள் கீழ்ப்படியாமை தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். Your disobedience cause your delay. உங்கள் கீழ்ப்படியாமை தான் தாமதத்தை உண்டாக்குகிறது, தாமதத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உங்ககிட்ட தான் பாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு தடவை சொல்லுங்க, உங்ககிட்ட தான் பாஸ்டர். எஸ் எஸ். Their disobedience caused their delay. அவர்களுடைய கீழ்ப்படியாமை அவர்களுடைய தாமதத்திற்கு காரணமாய் இருந்தது.
கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய கீழ்ப்படிதல். இந்த வார்த்தை சொல்லும்போது உண்மையுள்ள மக்கள் சிலரை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த 2020 வருஷத்தில் கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய்யாமல், கீழ்ப்படியாமல் அநேக தவறுகளை நான் செய்திருக்கிறேன். ஆமேன்னு யாருமே சொல்ல மாட்டீங்களே. கையை உயர்த்தி சொல்லுங்க, நானும் அதில் ஒருத்தன். நான் அநேக தவறுகளை செய்திருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆமா. The only reason I live on this first day of this new year is purely His mercy. இந்த 2021 வருஷத்தின் முதல் நாளிலே நான் உயிரோடு இருப்பதற்கு முழு முதற் காரணமே அவர் கிருபை. ஆமென் சொல்லுவீங்களா? அவர் கிருபை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், அவர் கிருபை. அது நிமித்தமாய் நான் நிர்மூலமாகாதிருக்கிறேன். கீழ்ப்படியாமல் போனாலும் நான் நிர்மூலமாகாதிருக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. என்னுடைய கீழ்ப்படியாமை கால தாமதத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் தேவனுடைய கிருபையோ நான் நிர்மூலமாகாமல் என்னை தடுக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு ஊசி குத்துவதை போல ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களை நான் இந்த வார்த்தைக்கு நேராக, தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கு நேராக நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொன்னார், யோசுவா, இந்த ஜனங்கள் எத்தகைய மன கடினம் உள்ளவர்கள், இருதய கடினம் உள்ளவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், கீழ்ப்படியாதவர்கள் என்பதை நான் நன்றாகவே அறிந்திருக்கிறேன். நன்றாகவே. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு எவ்விதத்திலும் தகுதி இல்லாமல் போனாலும் நான் அவர்களுக்கு தருவேன் என்று சொல்லி சொன்ன, வாக்கு பண்ணின அந்த தேசத்தை நிச்சயமாகவே நான் அவர்களுக்கு நான் தருவேன். ஆமென் சொல்வீங்களா? நான் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் உண்மை இல்லாதவர்களாய் போனாலும் நான் அவர்களுக்கு அந்த தேசத்தை வாக்கு அளித்தபடியே அந்த தேசத்தை சொந்தமாக தருவேன். ஆமென் சொல்வீங்களா? ஏன் அப்படி சொன்னான்னு சொன்னா, அவர்கள் ஜனங்கள் உண்மை இல்லாதவர்களா, the people were unfaithful, but God who promised is so faithful. வாக்களித்த தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் கொடுத்த வாக்குறுதியில், வாக்குத்தத்தத்தில் ஜோஷுவா உண்மையுள்ளவனாய் நான் இருப்பதினாலும் உங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கை நிமித்தமாகவும் தருவேன் என்று அவர்களுக்கு வாக்களித்த அந்த தேசத்தை நான் சொந்தமாக தருவேன். பிசாசு, the devil tends to tell you, பிசாசு ஒன்று அவங்ககிட்ட சொல்றதுக்கு அவன் பிரயத்தனம் பண்ணுவான். என்ன தெரியுங்களா? என்ன தெரியுங்களா? புது வருஷத்துக்குள்ளார 2021 நுழைஞ்சிருக்கிறீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்கள் நிறைய கீழ்ப்படிதல் இல்லாதவர்களாக இருப்பதினாலும், நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக போய்விட்டபடினாலும், இந்த வருஷத்தில் அவர்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்பிய எதையும் செய்யவே போவதில்லை, செய்ய மாட்டார் என்று சொல்லி பிசாசு உங்களை பார்த்து நிச்சயமாய் சொல்லலாம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆனால் இங்கே இருந்து தேவனுடைய தாசனாக நின்று நான் சொல்லுவேன், I am here to declare you, நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும், நீங்கள் கீழ்ப்படியாமல் போனாலும், உங்களுக்கு தருவேன் என்று எதையெல்லாம் தம்முடைய வார்த்தையில் வாக்களித்தாரோ அதையெல்லாம் இந்த வருஷத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமாம், நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். ஒரு கேள்வி நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், பாஸ்டர், உண்மைதான் ஒத்துக்கிறோம், தகுதி இல்லாத ஒத்துக்கிறோம், தகுதி இல்லாத எங்களுக்கு, தகுதியை இழந்த எங்களுக்கு
அல்லது உண்மை இல்லாமல் போகிற எங்களுக்கு, அல்லது கீழ்ப்படியாமல் போகிற எங்களுக்கு எப்படி கர்த்தர் அவர் வாக்கு பண்ணின வாக்குத்தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார்? அதை எப்படி நாங்கள் நம்புவது? அதை எப்படி நாங்கள் நம்புவது? How can we believe that God is going to give us the things that he promised? தேவன் எங்களுக்கு வாக்களித்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு எப்படி செய்வார் என்பதை நாங்கள் எப்படி நம்புவது? நாங்கள் கீழ்ப்படியாமல் போய்விட்டோமே. அப்படி இருக்க எப்படி நம்புவது? கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் உங்கள் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, தருவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த, உன் சந்ததிகளுக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை நிச்சயமாகவே நான் இந்த சந்ததிக்கு தருவேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. காரணம் ஏன் தருகிறேன் சொன்னால், காரணம் because I made a covenant with your ancestors. உடைய முற்பிதாக்களோடு கூட நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? என்ன செய்திருக்கிறார் கர்த்தர்? சொல்லுங்க. ஆமா, நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நன்றாய் கவனிங்கள், நான் சொல்கிறேன். ஒன்று, உடன்படிக்கை செய்திருக்கிறேன். இரண்டாவதாக, I have put your name on that land. அந்த தேசத்திலே கவனிங்க, அந்த தேசத்தின் மேல் உங்க பேரை நான் எழுதி வச்சிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? என்ன சொல்றார் கர்த்தர்? சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா, உங்க பேரை நான் எழுதி வச்சிட்டேன். ஏன் கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்திலே அவர் வாக்களித்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின்படியே உங்களுக்கு செய்வார் என்று நான் எதனால் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவன் உங்களோடும் என்னோடும் நம்மோடும் கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தருவேன் என்று சொல்லி அவர் வாக்களித்த காரியங்களின் மேலே எனது பெயரை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியே அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. தருவேன் என்று வாக்களித்த காரியங்களில் எனது பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, எனது பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சத்தமா சொல்ல, எனது பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்எஸ்எல்சியில் நான் 100 மார்க் வாங்கியிருக்கணும் கணக்கில். ஆனால் அப்போல்லாம் என்னென்னா 2 மார்க்கு கொஸ்டின் கூடுதலாக சரியாக எழுதணும். சரியாக 20 கொஸ்டின் எழுதணும். 20 கொஸ்டினுக்கு மேலே எழுதுனா ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எழுதிட்டா நல்ல 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 மார்க், முழு மார்க் வாங்கின ஒரு கொஸ்டினை கட் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரியும், எல்லாம் சரியாக எழுதியிருந்தேன். ஆனாலும் டவுட்டில் கூடுதலாக 2 மார்க் கொஸ்டின் எழுதின பாருங்க. ஆகவே 4 மார்க் கட் ஆயிடுச்சு. 4 மார்க் கட் ஆயிடுச்சு. 96 தான் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் 100 மார்க் எழுதியிருக்கிறேன். காரணம், நான் ஏன் 96 சொன்னால், 100 மார்க்குக்கு பதிலாக நான் 104 மார்க்குக்கு நான் பதில் எழுதியிருந்தேன். 104 மார்க். ஆகவே 4 மார்க்கு எனக்கு கட்டாகிவிட்டது. 96 தான். அப்போது என்னுடைய மாமா ஒருவர் என்ன செய்தார், சுகுமார், நீ கணக்கில் 90க்கு மேலே நீ வாங்கிட்டேன்னு சொன்னால் உனக்கு நான் ஒரு பரிசு கொடுப்பேன்னு சொன்னார். 90க்கு மேலே வாங்கிட்டேன்னு சொன்னால் ஒரு பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். என்ன பரிசுன்னு சொன்னேன், கேட்டேன். அவர் சொன்னார், நீ மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லு, அதுக்கப்புறம் தான் பரிசு என்னன்னு சொல்லுவேன். நான் முடிவு பண்ணிட்டேன், பரிசு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னார். மார்க்கு 96 மார்க் வந்துருச்சுன்னு சொன்னோடனே அவர்கிட்ட போய் சொன்னேன், மாமா நான் 96 மார்க் வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு பரிசு தருவேன். உனக்கு சர்டிஃபிகேட்டை, உனக்கு மார்க்ஸ் லிஸ்ட்டு வரும்ல, அந்த மார்க் லிஸ்ட்டை என்கிட்ட வந்து காண்பி, அந்த மார்க் லிஸ்ட்டு உன் கைக்கு வர நாளில் உனக்கு பரிசு வந்து சேரும்னு சொன்னார். அந்த மார்க் லிஸ்ட்டு உன் கைக்கு வந்து சேர்கிற நாளில் பரிசு உன் கைக்கு வரும்னு சொன்னார். என்ன பரிசுன்னு அப்பையும் கேட்டேன். அவர் சொன்னார், ஜப்பான் பைலட் பேனா. உனக்கு பேனானா ரொம்ப பிடிக்கும்ல. ஜப்பான் பைலட் பேனா, ஜப்பான்லேருந்து வாங்கப்பட்ட ஒரு பைலட் பேனா உனக்கு பரிசாக தருவேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கோல்டன் கலர் பைலட் பேனா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால்,
எங்கள் அம்மாவுக்கும் அவர் மனைவிக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை, கொஞ்சம் மன வருத்தம் வந்து அவங்க எங்களோடு பேசுகிறத நிறுத்திட்டாங்க. எங்கள் ரெண்டு குடும்பத்துக்கு இடையில் கொஞ்சம் பிரச்சனையும் மன வருத்தமும் உண்டாகிவிட்டது. என் கையில் இப்போ மார்க் லிஸ்ட் வந்துருச்சு. மார்க் லிஸ்ட்டில் நான் 96 மார்க் வாங்கியிருக்கிறேன். மாமா பைலட் பேனா அப்படின்னு சொல்லி கேட்டா, போட உங்கள் அம்மா பேசின வார்த்தைக்கு பைலட் பேனாவது டிரைவர் பேனாவது தரமாட்டேன்ட்டார். ஆனால் வாங்கி ரிப்பன்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பொண்ணு எங்கிட்ட வந்து தகவல் கொடுத்துட்டா. சிகப்பு கலர் ரிப்பன்லாம் போட்டு அந்த பாக்ஸில், பரிசு பாக்ஸில் ரிப்பன்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னு. ரிப்பன்லாம் கட்டி வைத்த அந்த பரிசு, அந்த பொட்டலத்தை அந்த மாமா எனக்கு தரல. அவர் என்ன செஞ்சாரு, ஆத்திரத்தில் அந்த அந்த பரிசு, அந்த பேனாவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக அந்த கடைக்கு எடுத்துகிட்டு போனார் பாருங்க. அந்த கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, இந்த பேனாவை நான் ரிட்டர்ன் பண்ணுகிறேன், எனக்கு காசு தாங்கன்ட்டார். அவங்க சொன்னாங்க, சார் அது எத்தனை நாளாச்சு, அதெல்லாம் எடுக்க முடியாது சார்ன்ட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், திறந்து கூட பார்க்கலாமா, நீங்கள் கட்டி கொடுத்த மாதிரியே இருக்குது, ரிப்பனை கூட பிரிக்கல, உள்ளே இருக்கிற பொருளை நான் எடுத்து கூட பார்க்கல, ஆகவே எங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், திரும்ப எடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு அந்த மேனேஜர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா, சாரி சார், சாரி. அந்த லெட்ஜரை பார்த்துட்டு, ஆர்டர் லெட்ஜரை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, அந்த அந்த பாக்ஸுக்குள்ளார இருக்கிற அந்த பேனாவில் ஜிஏ சுகுமார் என்று நாங்கள் கம்பெனி நேம் எழுதியிருக்கிறோம், கம்பெனிலேருந்து எழுதியிருக்கிறோம். ஆமான்னு சொல்லுவீங்களா? ஆமாம். அதில் என்ன இருக்குது, ஜிஏ சுகுமார் என்று இந்த பேனாவில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதி தான் இந்த பாக்ஸ்குள்ளார வச்சிருக்கிறோம். ஜிஏ சுகுமார் என்று பெயர் எழுதப்பட்ட அந்த பேனாவை நாங்கள் வேற யாருக்குமே இனிமேல் கொடுக்க முடியாது. சாரி, அதை நாங்கள் ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஆகவே என்னுடைய மாமா வந்து சொன்னார், என்னை வர சொன்னார், உன் மேலே எனக்கு கோபம், உங்கள் அம்மா நிமித்தமாக உனக்கு உன் மேலே எனக்கு வருத்தம், பேனாவை கொடுக்க வேண்டாம்னு சொல்லி தான் இருந்தேன். ஆனால் உன் பேர் அதில் எழுதிட்டதுனால இந்த பேனாவை நான் உனக்கு தரேன், இந்த பேனாவை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பேனாவை எனக்கு என்னுடைய மாமா அந்த பைலட் பேனாவை எனக்கு தந்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருக்காக என்று எனக்கு தெரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திலே சில வாக்குத்தத்தங்களின் மேலே கர்த்தர் சிலருடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? ஆமாம். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு சில பேர் அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே எழுதப்பட்டிருக்கு, வேற யாருக்கும் கிடையாது, உங்களுக்கு தான். ஆமென் சொல்லுவீங்களா? உங்களுக்கு தான். ஆமென் சொல்லுவீங்களா? மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. ஒரு சிலருடைய பேர் அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே எழுதப்பட்டிருக்கு. ஆமென். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரத்தத்தினான பலன் வரும். ஒரு சிலருடைய பேர் அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே எழுதியிருக்கு. உங்க பேரா இருக்குமா? இருக்கலாமா? ஆமா, ஒருத்தர் தான். ஆமா, யாரெல்லாம் ஆமென்னு சொன்னாலும் அவங்க எல்லாம் அப்படியே எழுதப்படுவதாக ஆண்டவரே. இருக்குமா? உங்க பேர் இருக்குமா? உங்க பேர் இருக்குமா? அதனாலதான் தூங்க வேண்டாம்னு சொன்னேன். உங்க பேர் இருக்குமா? அல்லேலூயா. நீ கொடுமைக்கு தூரமாய் இருப்பாய், பயம் இல்லாது இருப்பாய். ஒரு சிலருடைய பேர் இந்த வாக்குத்தத்தத்தின் மேலே எழுதப்பட்டிருக்கு. இந்த செய்தி முடிந்த பிறகு இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தி நேரத்தில் மாத்திரமல்ல, இந்த வருஷம் முழுவதும் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்களா? சொல்லிக்கொண்டே இந்த நாளிலே, இந்த முதல் நாளிலே செய்கிற இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த பிரசங்கம் இந்த வருஷம் முழுவதும் உங்கள் இருதயத்திலே திரும்ப 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 மீண்டும் 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 ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் திரும்ப திரும்ப மறுபடியும் மறு ஒளிபரப்பு சொல்லுங்க, மறு ஒளிபரப்பு.
சத்தமா சொல்லுங்களேன், மறு ஒளிபரப்பு. கர்த்தர் யோசுவாவின் புத்தகத்தை நீங்கள் வீட்டிலே சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த வருஷத்திலே I am going to do some amazing things in this new year, because I have promised it and I have put my name, put your name on it. இந்த வருஷத்திலே சில ஆச்சரியமான காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே செய்வேன். காரணம், நான் முதலாவது ஒன்று வாக்களித்திருக்கிறேன், இரண்டாவது உங்கள் பெயரை அதன் மேலே நான் எழுதி வைத்திருக்கிறேன். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். சும்மா அப்படியே துக்கமுகமாக இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. உங்களை புது பலத்தோடு, புது ஒரு தரிசனத்தோடு, புதிய ஒரு ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமா, நீங்கள் வந்த வண்ணமாய் அல்ல, நீங்கள் வந்த வண்ணமாய் அல்ல. கர்த்தர் மோசேயின் இடத்துல வந்து சொல்லுகிறார், கவனிங்க நான் சொல்லுகிறத, இதுவரைக்கும் கர்த்தர் மோசேயின் இடத்துல தான் கர்த்தர் பேசி கொண்டிருந்தார் ஒழியே, மோசேயின் மூலமாக தான் கர்த்தர் ஜனங்களுக்கு பதில் தந்தார் ஒழியே, இதுவரைக்கும் ஒரு நாள் கூட கர்த்தர் யோசுவாவிடத்தில் பேசினதே இல்லை. ஒரு நாள் கூட பேசினது இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ முதல் முறையாய் கர்த்தர் யோசுவாவிடத்தில் வந்து பேசுகிறார். கர்த்தர் யோசுவாவிடத்தில் வந்து பேசுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பைபிளை பார்க்காம சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பைபிளை பார்க்காம சொல்லுங்க, உண்மையா இருக்கணும். சொல்லுங்க, கர்த்தர் முதல்ல வந்து யோசுவாவிடத்தில் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? மோசே மரித்து போய்விட்டான். அட கர்த்தாவே, முதல் பேசுற வார்த்தை இப்படியா பேசுறது? பயப்படாதே யோசுவா, கலங்காதே யோசுவா, நீ என் தாசன், அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. இப்படியா முதல் வார்த்தை அபசகுணமாவா? மோசஸ் இஸ் டெட், மோசே மரித்து போய்விட்டான். முதல் சம்பாஷணையே சாவுல தான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். எவ்வளவா மோசையை இந்த யோசுவா நேசித்திருந்தா தெரியுங்களா? நேசித்திருந்தா தெரியுங்களா? அவன்கிட்ட போய் முதல்ல அவரை கடைசியா சொல்லக்கூடாது. முதல் வார்த்தையாய் மோசே மரித்தான், மரித்து போய்விட்டான். அதனால் வரைக்கும் மோசே தான் ஜனங்களுக்கு எல்லாமே, கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம். மோசே தான் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று தந்தவன். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சொன்னவன், வாயாய் இருந்தவன். மோசே தான் கர்த்தரிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்று தந்தவன். அவன் தான் ஜனங்களை நடத்தி வந்தவன். அவனோடு மற்றும் தான் கர்த்தர் பேசி வந்தார். யோசுவாவோடு பேசினதே இல்லை. இப்போ கர்த்தர் யோசுவாவிடத்தில் வந்து மோசே மரித்து போனான் என்று சொல்லுகிறார். மோசே எப்படி மரித்து போனான் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், மோசே எப்படி மரித்து போனான் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்போ வாசிக்க வேண்டாம் தயவுசெய்து, எதுவுமே இப்போ தான் விழுந்து அதெல்லாம் ஒன்றும் செய்யாதீங்க. 34வது அதிகாரத்தில், முந்தின அதிகாரம், உபாகமத்தின் கடைசி அதிகாரம் 34வது அதிகாரத்தில், இந்த யோசுவா புத்தகத்துக்கு முந்தின புத்தகம் உபாகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரத்தில் மோசே எப்படி மரித்து போனான் என்கிற விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம், சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் 40 வருடங்களை முடித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தின் அவர்கள் அந்த எல்லைக்கு வந்து நிற்கிறார்கள். எல்லையில் வந்து நிற்கிறார்கள். எல்லையில் வந்து நிற்கும்போது கர்த்தர் சொல்கிறார், மோசே, மலை உச்சிக்கு நேபோ என்னும் இந்த மலை
அம்பாசமுத்திரத்து அவங்க வேன் வச்சு தான் அந்த மலைக்கு மேலே ஏறும். அந்த மலைக்கு மேலே ஏறும்போதே கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து வேனும் நின்றுடும். அதுக்கு மேலே வேன் போகாது. அதுக்கப்புறம் நடந்து தான் போகணும். நடந்து போகிறது இங்கேருந்து கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் வரைக்கும் நடந்து போகணும். அப்போ நாங்கள் நினைத்தோம், இவ்வளவு தூரம் வேனில் வந்த தூரத்தையும் சேர்த்து மோசே 120 வயதிலே தனியாக மலை உச்சிக்கு அவன் நடந்திருப்பானால் எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். மோசே, நீ மேலே தனியாக வரணும்னு சொன்னார். நீ தனியாக வர வேண்டும். அவர் மேலே தனியாக வந்தார். ஊர் கிடையாது, ஆரோன் கிடையாது, யோசுவா வரக்கூடாது, யாரும் கூட வரவே கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கம் அலோன், தனியாக வர வேண்டும் என்று சொன்னார். வந்த உடனே, மேலே வந்த உடனே மோசே அப்படியே கை போட்டு அணைச்சிக்கிட்டு, அவன் மேலே கை போட்டு அணைச்சிட்டு, பார், நான் உன் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் நான் வாக்களித்த இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நீ பார் என்று சொன்னார். நீ அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்க போவது இல்லை மோசே, நீ காண்பாயே ஒழிய அந்த தேசத்துக்குள் நீ பிரவேசிக்க மாட்டாய். அதனால நல்லா பாருன்னு சொன்னார். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க, அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கண்களில் அப்படியே கண்ணீர் மல்க அவன் தூரத்தில் தெரிகிற எரிகோவை, தூரத்தில் தெரிகிற யோர்தானை, தூரத்தில் தெரிகிற அந்த கானான் தேசத்தின் செழிப்பை இன்றைக்கும் அதை பார்க்கும்போது, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கேலண்டரில் அதை போட்டிருக்கோம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை தான் நான் உன்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிகளுக்கும் தருவேன் என்று நான் வாக்களித்தேன் மோசே, நான் வாக்களித்தேன். பார்த்துட்டியான்னாரு, பார்த்துட்டியான்னு சொன்னார். எஸ் லார்ட், பார்த்துட்டேன். ரைட், ஓகே ஓகே அப்படின்னாரு. மோசே அப்படின்னு உட்கார்ந்தார் பாருங்க. அப்படி உட்கார்ந்து அப்படியே உயிர் போய்விட்டது. கடைசி வரைக்கும் பலன் குறையில, கண்கள் மங்கவே இல்லை. அவன் சொல்வீங்களா? ஆமாம், கடைசி வரைக்கும் பலன் குறையில. பலன் குறையாத இருக்கிற நேரத்தில் அப்படியே மோசே நின்றுகிட்டு இருந்தா கீழே தடால்னு விழுந்துருவான். அதில் படுத்தார். மோசே படுத்து அவர் உயிரை விட்டார். அவர் உயிரை விட்டார். தனியா வந்தார், தனியா கர்த்தரோடு இருந்தார், தனியா செத்து போனார். தனியா செத்து போனார். இஸ்ரேல் தேசத்துக்கு போனா எல்லா பரிசுத்தவான்களுடைய கல்லறைகளையும் பார்க்கலாம். தாவீதுடைய கல்லறையை பார்த்தோம். ஆபிரகாமுக்கு கல்லறை உண்டு, ஈசாக்கிற்கு கல்லறை உண்டு, ரெபெக்காளுக்கு கல்லறை உண்டு. எல்லாருடைய கல்லறைகளும் அங்கு உண்டு. ஆனால் மோசேக்கு கல்லறை இல்லை. கவனிங்க, மோசேக்கு கல்லறை இல்லை. இஸ்ரவேல் ஜனத்திரத்தில் பெரிய மனிதர்களில் ஒருவன் இந்த மோசே. இஸ்ரவேல் புத்திரரிலே the greatest, one of the greatest among the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாகவே மிகப்பெரிய மனிதரில் ஒருவனாகிய இந்த மோசே இருந்தும் மோசேக்கு ஒரு கல்லறை கூட கிடையாது. மோசேக்கு இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு கல்லறையும் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். மோசே இஸ்ரவேல் ஜனத்திலே மிகப்பெரிய மனிதராய் இருந்தும் ஏன் ஒரு கல்லறை கூட இஸ்ரவேல் தேசத்திலே அவனுக்கு இல்லாமல் போனது? கர்த்தர் ஸ்தோத்திரம். காரணம் என்ன தெரியுமா? God buried Moses. கர்த்தர் தான் மோசேயை அடக்கம் பண்ணினார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் அடக்கம் பண்ணினதனாலே எங்க அடக்கம் பண்ணினார் என்று இது நாள் வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆமென் சொல்வீங்களா? ஆமா ஆமா, இது நாள் வரைக்கும் எவ்வளவோ தோண்டியெல்லாம் பார்த்துட்டாங்க.
ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஒரு ஆளை அடக்கம் பண்ணோம்னா அதுக்கப்புறம் தெரியும்ல. ஆமாம், அதுக்கப்புறம் தெரியும் எத்தனை நாள் இருந்தாலும் இந்த இடத்துல தான் இன்னாரை அடக்கம் பண்ண தெரியுமா, தெரியும். அடையாளம் இருக்கும். அடையாளம் இருக்குமா? இருக்கும். ஆனால் கர்த்தரை அடக்கம் பண்ணினாலே கவரிங்க, ஒரு அடையாளம் கூட இல்லாமல் செய்து அவர் அடக்கம் பண்ணிவிட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா. No one knows that Moses is dead and God buried Moses. மலையடி வாரத்திலே மோசேயை போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு மலையடி வாரத்திலே ஜனங்கள் எல்லாரும் யோசுவாவும் சேர்ந்து மோசேயினுடைய வரவுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். மோசேயினுடைய வரவுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். வந்துருவார் வந்துருவார் வந்துருவார்னு சொல்லி காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கும் தெரியாது மலை உச்சியிலே மோசே மரித்து போனான் என்பதோ, மரித்து போன மோசேயை கர்த்தர் அடக்கம் பண்ணினார் என்பதோ ஒருவருக்குமே, அடிவாரத்தில் இருக்கும் ஒருவருக்குமே தெரியாது. ஒரு ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. இப்ப கர்த்தர் யோசுவாவிடத்தில் வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, மோசே மரித்து போனான். கர்த்தர் தான் சொன்னார். அல்ல தெளிவா ஆவியானவர் என் மூலமாய் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களுக்கு தர விரும்புகிறார். கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? மோசே மரித்து போனான். மோசே மரித்து போனான் என்பதற்கு ஏதாயிலும் சான்றுகள் இருக்குதா? எவிடன்ஸ் இருக்குதா? சொல்லுங்க, ஏதாயிலும் எவிடன்ஸ் இருக்குதா? சகோதரர்கள் சொல்லுங்க, ஏதாயிலும் சான்றுகள் இருக்குதா? எவிடன்ஸ் இருக்குதா? ஆமா. மோசே மரித்து போனான் என்பது எதனால் தெரியும்? கர்த்தர் சொன்னதனால தான். மோசே மரித்து போனான் என்பது எப்படி தெரிய வரும்? கர்த்தர் சொன்னாரே ஒழிய வேற எந்த எவிடன்ஸும் இல்லை. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. I need you to understand that some things are over because God said it over. சில காரியங்கள் இனி உங்கள் வாழ்க்கையிலே ஓவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் ஓவர் என்று சொன்னபடினாலே அது ஓவர். ஆமென் சொல்லுவீங்களா? எந்த விதமான சான்றுகள் அடையாளங்கள் இல்லாமல் போனாலும் கர்த்தர் சொன்னதினாலே, ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா. அடையாளமே தேடாதீங்க. ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, சான்றே தேடாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடையாளமே தேடாதீங்க. கர்த்தர் சொன்னா சொன்னதுதான். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். அடையாளத்தை தேடாதீங்க. துக்க நாட்கள் எப்படி முடியும் என்பதற்கான அடையாளத்தை, சான்றுகளை தேடாதீங்க. கர்த்தர், if God said it, God said it. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தர் சொன்னார், அப்படியே உன் துக்க நாட்கள் முடிந்து போம். சொல்லுங்க, என் துக்க நாட்கள் முடிந்து போம். என்ன இவ்வளவு துக்கமா சொல்றீங்க? என் துக்க நாட்கள் முடிந்து போம். என்ன அடையாளம்? எஸ், பிடிச்சிட்டீங்க. கரெக்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. கர்த்தர் சொல்லிட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உன் நிந்தையை இந்த 2021 வருஷத்திலே மகளே மகனே நான் புரட்டி போட்டேன். அடையாளம் ஏதாச்சும் தேடுவீங்களா? அடையாளம் தேடுவீங்களா? கர்த்தர் சொல்லிட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் சொல்லிவிட்டார். உன் வியாதி நீங்கி நீ சுகமாயிருப்பாய். கர்த்தர் சொல்லிட்டார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கர்த்தர் சொல்லிக்கிறார். அதுக்கு அடையாளமே தேவையில்லை. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். கடன்காரர்கள் உன் வீட்டு வாசலின் முன்னாக வந்து நிற்பது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. என்ன அடையாளம்? சொல்லுங்க, என்ன அடையாளம்? ஏதாவது அடையாளம் உண்டா? கர்த்தர் சொல்லிட்டார். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் சொல்லிட்டார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கர்த்தர் சொல்லிட்டார். அவர் சொன்னால் அதற்கு எவிடன்ஸ்
தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. மோசே இடத்துல கர்த்தர் சொல்ல, யோசுவா இடத்துல கர்த்தர் சொல்றார், யோசுவா நீங்கள் யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நீங்கள் போக வேண்டும். ஆயானால் அதற்கு முன்பதாக நான் மோசேயை அடக்கம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க. I have to bury Moses. நான் மோசே அடக்கம் பண்ணாம நீ யாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியாது. ஆமென் சொல்வீங்களா? ஏன்னா மோசே அதில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி ஏற்கனவே மோசே இடத்துல கர்த்தர் நினைச்சுதான் சொல்லி இருக்கிறார். அப்போ மோசே சாக வேண்டும், மோசேயை கர்த்தர் அடக்கம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. இந்த வருஷத்துல, இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போகும்போது கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினவைகளை நீங்கள் முழுமையாக பெற்று அனுபவிக்க வேண்டுமேயானால் அதற்கு முன்பதாக சிலவற்றை உங்கள் வாழ்க்கையில் புதைக்க கர்த்தர் விரும்புகிறார். God wants to bury something in your life. மறுபடியும் சொல்லுகிறேன், God wants to bury something in your lives. உங்கள் வாழ்க்கையிலே சிலவற்றை, ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு முன்பதாக சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் புதைக்க விரும்புகிறார். அது உங்களுடைய முன்கோபமாக இருக்கலாம், அது உங்களுடைய முறுமுறுப்பாக இருக்கலாம், அது உங்களுடைய மன்னியாத ஒரு இருதயமாக இருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை நீங்களே நொந்து கொள்ளுகிற விரக்தியாக இருக்கலாம். ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த விரக்தியை கர்த்தர் புதைக்கிறதுக்கு அனுமதிங்க. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். விரக்தி இருக்கிற வரைக்கும், முறுமுறுப்பு இருக்கிற வரைக்கும், மன்னியாமை இருக்கிற வரைக்கும் தேவன் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் அனுபவிக்கும் உங்களால் முடியாது. கர்த்தர் அவைகளை புதைக்க நீங்கள் தேவனுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். Give permission to God to bury all these things. கண்களின் இச்சையை புதைக்கட்டும், புதைக்கட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதுக்கு முன்னால கர்த்தர் புதைக்க விரும்புகிறார். அப்புறம் கர்த்தர் யோசுவாவிடத்தில் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். கவனிங்க, ஒவ்வொரு காரியமும் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவதை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவாவிடத்தில், ஜாஷுவா நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள போகிற தேசத்தின் எல்கைகளை நான் சொல்லுகிறேன், மிகவும் கவனிப்பாய் கேட்டுக்கொள் என்று சொல்லுகிறார். லிசன் கேர்ஃபுல்லி, டோன்ட் மிஸ் இட். நீங்கள் கால் மிதிக்க போகிற தேசத்தை, சொந்தரிக்க போகிற தேசத்தை நான் உனக்கு அந்த தேசத்தின் எல்லைகளை நான் உனக்கு சொல்ல போகிறேன். From the desert to Lebanon, from the Euphrates to the Mediterranean, from the desert to Lebanon, வனாந்தரம் துவங்கி லீபனோன் வரைக்கும், யூப்ரட்டிஸ் நதி தொடங்கி, பெரிய நதி தொடங்கி மத்திய சமுத்திரம் வரைக்குமாக. ஆமென் சொல்லுங்களா? ஆமா. என்ன சொன்னார்? வனாந்தரம் தொடங்கி லீபனோன் வரைக்கும், யூப்ரட்டிஸ் நதி துவங்கி மத்திய, from the desert to the Lebanon, from the river Euphrates to the Mediterranean. தேசத்தை எல்லை உனக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறார். எல்லை சொல்லுகிறேன் சொல்றார். கவனிங்க, கவனிங்க. ஏற்கனவே 12 பேர்களில் ஒருவனாக இந்த யோசுவா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தை ஏற்கனவே சுற்றி பார்த்து விட்டான், நடந்து வந்து விட்டான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஏற்கனவே அவன் நடந்துட்டானா? நடந்துட்டான். ஏற்கனவே நடந்துட்டான். ஏற்கனவே நடந்துட்டான். ஏற்கனவே சுத்தி பார்த்துட்டான். ஏற்கனவே போயிட்டு வந்தவன்கிட்ட கவனிங்க, கர்த்தர் ஏன் ஒரு எல்கையை பற்றிய ஒரு காரியத்தை அவனுக்கு ஏன் விவரிக்க வேண்டும்? அவன் தான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டானே. போகாதவனா இருந்தா பரவாயில்ல, ஏற்கனவே போய் வந்தவனுக்கு ஏன் எல்கையை கர்த்தர் இவ்வளவு விவரமாக அவன் விவரிக்க வேண்டும்?
கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க நான் சொல்லுகிறதை. என்னாகமம் 14வது அதிகாரத்திலே யோசுவா அந்த தேசத்தில் நடந்ததோ கொஞ்சம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தர் இப்பொழுது விவரித்து சொல்வதோ மிகவும் அதிகம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. என்ன சொல்ல வருகிறார்? இந்த 2021 வருஷத்துல தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்தது கொஞ்சமாய் எண்ணத்தக்கதாக, இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்டது கொஞ்சம் என்று சொல்லத்தக்கதாக பெரிதானவைகளை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். பெரிதானவைகளை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? பெரிதானவைகளை. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா. இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்டதை காட்டிலும் பெரிதானவைகளை, இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்ததை காட்டிலும் மேலானவைகளை. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார் தெரியுங்களா? மறுபடியும் சொல்லுகிறேன் பாருங்க. From the desert to the Lebanon, from the Euphrates to the வனாந்தரம் துவங்கி லீபனோன், யூப்ரட்டிஸ் நதி துவங்கி அவன் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வந்துருச்சு. ஆமென் சொல்லுவீங்களா? வனாந்தரம் துவங்கி லீபனோன். சொல்லுங்க. கண்ணுக்கு வந்துருச்சா? ஆமா. பெரிய நதி யூப்ரட்டிஸ் தொடங்கி மத்திய கடல் வரைக்கும். இங்க இருக்கிற ஒரு சிலருக்கும் கர்த்தர் அப்படியே வாக்கு தத்தங்களை, பெற்றுக்கொள்ள போகிற வாக்கு தத்தங்களை மனக்கண்களால் காணும்படிக்கு, காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Can you see what God has promised to you? தேவன் உங்களை குறித்து என்னவெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதாக உங்கள் கண்களால் நீங்கள் காண முடிகிறதா? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒரு சிலர் நான் சொல்ல சொல்ல கண்களால் அதை நீங்கள் காண, தரிசிக்க. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 Now I want somebody to see them on top. இங்க இருக்கிற சிலர் மேலா இருப்போம் என்பதை காணக்கூடிய சிலரை நான் காண விரும்புகிறேன். பார்க்குறீங்களா? சத்தமா சொல்லுங்க. பார்க்குறீங்களா? சத்தமா சொல்லுங்க. பார்க்குறீங்களா? கீழா இராமல் மேலாக வைக்கப்படுவதை காணக்கூடிய ஒரு சிலரை நான் அறிய விரும்புகிறேன். ஆமென் சொல்வீங்களா? எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க, இந்த வருஷத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதை காணக்கூடிய ஒரு சிலரை நான் அறிய விரும்புகிறேன். நீங்க அந்த நபரா? அப்படின்னா நான் சொல்ல சொல்ல ஏஞ்சில் இல்லைங்களேன். நான் காண்கிறேன், நான் காண்கிறேன், நான் காண்கிறேன். கர்த்தர் உங்கள் வியாதிகளுக்கு மத்தியிலே ஒரு தெய்வீக சுகத்தை தந்து உங்களை சுகமாக்குவதை நீங்கள் காணுவதை நான் அறிய விரும்புகிறேன். காண்கிறவர்களா இருப்பதை நான் அறிய விரும்புகிறேன். ஆமென் சொல்வீங்களா? உங்கள் வேளையில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதை நீங்கள் காண்கிறவர்களா இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஒத்திக்கு வீடு என்று அலைந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு புதிய வீட்டை தருகிறதை நீங்கள் காணக்கூடிய சிலரை நான் அறிய விரும்புகிறேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. நல்ல துணை இருந்தால் போதும் என்று சொல்லி ஜெபிக்கிற உங்களுக்கு பக்தி உள்ள ஒருவரை வாழ்நாள் முழுவதும் நேசிக்கிற ஒரு துணையை உங்களுக்கு தருவதை காணக்கூடிய ஒரு கண்கள் உடையவரை நான் அறிய விரும்புகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தரை நேசிக்கிற தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சொல்லுங்கள். அப்புறம் சொல்லுங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சொல்லுங்க. அப்புறம் சகல நன்மை தான் சொல்லியாச்சங்க. அப்புறம் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வேறு யாருமா சொன்னது? யாரு? சங்கரமால். ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல். ரைட். அப்புறம் ஒரு 100 ரூபா உங்களுக்கு தருகிறேன் சார். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை
கண்கள் காணவும் இல்லை, காதுகளால் கேட்டதும் இல்லை, ஆமா இருதயத்தால், ஆமா கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆவியினால் மாத்திரம்தான் உணர முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. யாராலும் உண்டா அதை பார்க்குறீங்களா? கண்கள் காணாத ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்திலே, இந்த 2021 வருஷத்துல நான் பெற்றுக்கொள்ளவே போகிறேன். என் காதுகளால் கேட்க முடியாத ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை இந்த வருஷத்தில் நான் அனுபவிக்கவே போகிறேன். அதை இப்பொழுதே இந்த சனமே போதகர் சொல்லுவதே என் ஆவியினால் உணர்கிறேன், என் ஆவியினால் காண்கிறேன், என் ஆவியினால் தரிசிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் உங்களுக்காய் ஏராளத்தை வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்காய் தாராளமாய் கொடுக்க விரும்புகிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் செய்தவர் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒலிவியா, யார் ஒலிவியா? ஒலிவியா 23 நிமிஷங்கள் என்னுடைய நண்பர் காத்திருந்தார். 23 நிமிஷங்கள். 9:30 தருவேன் என்று சொல்லி ஆர்டர் பண்ணப்பட்ட, ஏற்கனவே 5 மணிக்கு ஆர்டர் பண்ணப்பட்ட அந்த ஆர்டர் 23 நிமிஷங்களாய் தாமதமாகிவிட்டது. டென்ஷனோடு காத்திருந்தார். டென்ஷன். ஏற்கனவே சொன்னது போல யார் யாரோ வருகிறார்கள், யார் யாரோ வாங்கி கொண்டு போகிறார்கள். 23 நிமிஷங்கள் கடந்து விட்டது. இப்பொழுது இவருடைய பெயர் வாசிக்கப்படுகிறது. வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி பெயர் வாசிக்கப்படுகிறது. இவர் போகிறார். ஒலிவியா எடுத்து ஒரு பேக்கை தருகிறார். 3 பார்சல் பாக்கெட்ஸ் இருக்குது, 3 பார்சல்கள். இவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு, கோபம் அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே மேடம், ஏற்கனவே நான் 23 நிமிஷம் ஆர்டர் பண்ணதுக்காக காத்து இருந்துட்டேன். இப்போ நான் ஆர்டர் பண்ணதுக்கு பதிலாக வேற ஒரு தவறான ஒரு பார்சலை எனக்கு தருகிறீங்களே, என்ன கொடுமை இது? நான் ஆர்டர் பண்ணது ஒரு பார்சல் தான், நீங்க 3 பார்சல் தருகிறீங்களே. ஒலிவியா சொன்னா, நீங்க ரொம்ப நேரமா காத்திருந்ததுனால மேனேஜர் கூடுதலாக 2 பார்சல்கள் உங்களுக்கு தர சொல்லி எனக்கு சொல்லியிருக்கிறார். என்ன ஒரு கைத்தட்டல் கூட இல்லை? என்ன சொல்லியிருக்கிற மேனேஜரு? இதுவரைக்கும் காத்திருந்த உங்களுக்கு இந்த 2021 வருடத்தில் இரட்டத்தனையான பல மடங்கு, ஆமென் சொல்லுவீங்களா? நீங்கள் கேட்டதை காட்டிலும் 2 மடங்கு, நீங்கள் ஜெபித்ததை காட்டிலும் 2 மடங்கு, ஆமென் சொல்லுவீங்களா? தேவனிடத்தில் விரும்பினதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் தேவன் இந்த 2021 வருஷத்திலே உங்களுக்கு தந்து உங்களை ஆஸ்வதிக்க, the wait is over என்று சொல்லும்படியாக, உன் காத்திருப்பு முடிவுக்கு வந்தது என்று சொல்லும்படியாக. அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க பாருங்க, எல்லாம் சொல்லணுங்க. வனாந்தரம் துவங்கி லீபனோன் வரைக்கும், ஐப்ராத் நதி துவங்கி மத்திய கடல் வரைக்கும். சொல்லுங்க இப்போ. சொல்லுங்க. வனாந்தரம் துவங்கி வரைக்கும், from the desert to the Lebanon, from the river Euphrates to the Mediterranean. உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். அது உன்னுடைய எல்லையா இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை சொல்லிவிட்டு கர்த்தர் இன்னொன்று அடுத்து சொல்லுகிறார், நீ கால் மிதிக்கிற தேசத்தை, அந்த இடத்தெல்லாம் உனக்கு சொந்தமாக தருவேன். வனாந்தரம் துவங்கி எங்கெல்லாம் நீ கால் வைப்பியோ அதுதான் கிடைக்கும். நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு முறுமுறுத்துக்கிட்டு உட்காந்துட்டு
உட்கார்ந்தானா கிடைக்காது, கிடைக்காது, கிடைக்காது. கால் மிதிக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? கால் மிதிக்கணும். சொல்லுங்க, கால் மிதிக்கணும். நீ கால் மிதிக்கிற தேசத்தை சொந்தமாக தருவேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறார் கர்த்தர்? இத்தனை வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கு கொடுத்த பொழுதிலும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாஞ்சை உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் முதலாவது பெற்றுக்கொள்வேன் என்கிற வாஞ்சை இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அல்லேலூயா. வாஞ்சை இருக்கணும். இரண்டாவது, பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நீங்க ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? உங்க காலை நீங்க வைக்கவில்லை. கர்த்தர் சொல்றார், ஐப்ராத்து வனாந்தரம் துவங்கி லீபனோன் வரைக்கும், ஐப்ராத்து முதற்கொண்டு மத்திய கடல் வரைக்கும் உனது எல்லையா இருந்தாலும் நீ எந்த அளவுக்கு கால் வைக்கிறோ அந்த அளவுக்கு தான் அதை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். இந்த வாக்குத்தத்தங்களை எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆனா பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும், சாதகமான சூழ்நிலையானாலும் சரி, பாதகமான சூழ்நிலையானாலும் சரி, திடமனதாயிரு. நான் உனக்கு சொன்னபடியே நீ அந்த ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை நீ பெற்றுக்கொள்வாய், அனுபவிப்பாய். ஆமென் சொல்லுவீங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? என்ன வந்தாலும் விலக மாட்டேன், எது நேரிட்டாலும் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென் சொல்லுவீங்களா? நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். தேவன் உங்களுக்கு எந்தெந்த ஆசீர்வாதங்களை வாக்களித்தாரோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அதை குறித்த ஒரு வாஞ்சை, அதை குறித்த ஒரு விசுவாசம், அந்த பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அதை குறித்த ஒரு அறிக்கை இந்த நாளிலே நீங்கள் செய்ய, இந்த முதலாவது வருஷத்தின் முதல் நாளிலே, இந்த முதல் மணி வேளையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே ஒரு அர்ப்பணம் செய்ய, ஒரு தீர்மானம் செய்ய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாருமா நம்ம எல்லாருமா எழும்பி நிற்போமா? இந்த வார்த்தை உங்களுக்கு தானா? இந்த வார்த்தை உங்களுக்கு தானா? ஆமா, இந்த வார்த்தை உங்களுக்கு தான் சொன்னா. கடைசி வரைக்கும் உங்கள் கைகளை கீழே போடாதபடிக்கு தோளுக்கு மேலாகவே உயர்த்தி, தோளுக்கு மேலாகவே உயர்த்தி கர்த்தரிடத்திலே உங்கள் அர்ப்பணத்தை செய்ய இந்த முதலாவது நாளிலே வெட்கப்படவே கூடாது, வெட்கப்படவே கூடாது. ஆமா, வெட்கப்படவே கூடாது. கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னதற்கு அடையாளம் தேட மாட்டேன். சொல்லுங்க, அடையாளம் தேட மாட்டேன். கர்த்தர் சொன்னதே அடையாளம், கர்த்தர் சொன்னதே அடையாளம். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னால் அதற்கு அடையாளத்தை, சான்றுகளை, எவிடன்ஸை ஒரு நாளும் தேடாதிருங்கள். கர்த்தர் சொன்னா அதுவே எவிடன்ஸ். நோ எவிடன்ஸ் இஸ் நீடட். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் கர்த்தர் செய்யணும் அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். என்னென்ன காரியங்களுடைய வாழ்க்கையில செய்யணும், எவிடன்ஸ் இல்லாமலேயே கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எவிடன்ஸ், சான்றுகள் இல்லாமலேயே, அடையாளங்கள் இல்லாமலேயே, தடயங்கள் இல்லாமலேயே, எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2021 வருஷத்திலே கர்த்தர் எனக்கு தம்முடைய வார்த்தையின்படியே செய்ய வல்லவர். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களின் மேல் என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, நான் அதை நிச்சயமாய் சுதந்தரித்துக் கொள்ளுவேன். கர்த்தர் என்னோடு கூட உடன்படிக்கை செய்தபடியினாலும், சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட உடன்படிக்கை செய்தபடியினாலும், கர்த்தர் எனக்கு வாக்களித்தபடியினாலும், அந்த வாக்குத்தத்தங்களின் மேலே என் பெயர் எழுதப்பட்டிருப்பதாலும்
நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சொல்லுங்கள், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் காணும், சுற்றியுள்ள கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்டதை காட்டிலும் யேசுவா நீ நடந்த சுற்றி பார்த்து அந்த எல்லைகளை காட்டிலும் நான் உனக்கு தருவது பெரிய எல்லையாய் பெரிதாய் இருக்கும். ஆமென் சொல்வீங்களா? மகளே, மகனே, 2021 வருஷத்திலே கடந்த வருடங்களில் நீ பெற்றுக்கொண்டதை காட்டிலும், கடந்த வருடங்களில் அனுபவித்ததை காட்டிலும், கடந்த வருடங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டதை காட்டிலும் பெரிதான விதத்திலே இந்த வருஷத்திலே நான் உன்னை இரட்டத்தனையாய் பல மடங்காய் ஆஸ்வதிக்க போகிறேன். இரட்டத்தனையாய் பல மடங்காய் ஆஸ்வதிக்க போகிறேன். எல்லாருமாய் கரங்களை தொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாருமாய், எல்லாருமாய் பலம் கொண்ட மட்டுமாய் இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே. இந்த வார்த்தை என்னோடு கூட பேசியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்களேன் பாப்போம். எல்லாருமாய் என்னோடு கூட பேசியதற்காக நன்றி சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. என்னோடு கூட பேசியதற்காக நன்றி. மீண்டும் கர்த்தர் சொல்லுவதை சொல்ல விரும்புகிறேன். உங்க பேர் எந்தெந்த வாக்குத்தத்தங்கள் பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அது உங்களுக்காகத்தான். வேறு எவருக்கும் அது மாற்றப்படுவது இல்லை, வேறு எவருக்கும் அது மாற்றப்படுவது இல்லை. உங்க பேர் அதில் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே உங்களுக்கு தான். ஆமென் சொல்வீங்களா? உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். ஆனால் உங்கள் கீழ்ப்படியாமை கால தாமதத்தை ஏற்படுத்தும். உங்கள் கீழ்ப்படியாமையே கால தாமதத்தை ஏற்படுத்தும். எந்த விதத்தில் கீழ்ப்படியாமல் போகிறீர்கள் என்பதை நீங்க நன்றாக அறிந்திருக்கிறீங்க. இந்த முதல் நாளிலே ஒரு விசை கூட கரத்தை உயர்த்தி, கரத்தை உயர்த்தி அவர்கள் அங்கே போ என்று சொன்னால் இங்கே போனார்கள். அந்த ஜனங்கள் அதை செய் என்று சொன்னார்கள். அவன் வேண்டாம் என்றாள், அவன் தான் வேண்டும் என்றார்கள். அவள் வேண்டாம் என்றாள், அவள் தான் வேண்டும் என்றார்கள். கீழ்ப்படியாமை தேவன் அளித்த அநேக வாக்குத்தத்தங்களை அவள் அனுபவிக்கவும் பெற்றுக்கொள்ளவும் முடியாமல் கால தாமதத்தை ஏற்படுத்தியது. இந்த வருஷத்திலே உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் சகோதரா.